இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் உங்கள் மொபைலை பயன்படுத்தி எப்படி ஆன்லைன் மூலமாக லிஸ்ட் இதெல்லாம் டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு voter.ecigov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எழுதுனே voter.eci.gov.in உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு எலக்ட்ரல் ரோல்னு வரும். அதுக்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணினா ஸ்டேட் நேம் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். இயர் வந்து 2026 செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணாலே இயர் ஆஃப் ரிவிஷன் வந்து 2026 ஆகும். ரோல் டைப் வந்து எஸ்ஐஆர் ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அசம்பிளி நெக்ஸ்ட் லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கோட் இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணுங்கள். அதற்கு கீழே வந்து பார்ட் நம்பர் பார்ட் நேம் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஊர் பேர் எதுவோ அதுக்கு நேராக அதை ஒரு டிக் பண்ணுங்கள். அது டிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன பிறகு மறுபடியும் டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணி கேப்சா கோட் இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு சொல்லி ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோம். கேப்சா கோடை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். தப்பாக என்டர் பண்ணிங்கன்னா எரர் ப்ராப்ளம் வரும். டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். கேப்சா தப்பாக என்டர் பண்ணிங்கன்னா எரர்னு வரும். இன்வாலிட் கேப்சன் வரும். அதனால் கேப்சா கோடை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கங்க. அதை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ப்ராக்ரஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சொல்லி ஷோ ஆகும். ஸ்டேட்டஸ் ப்ராக்ரஸ் சக்ஸஸ் சொல்லி வரும். ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் வந்து பிடிஎஃப் விவரங்களும் டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கான வாக்காளர் பட்டியல் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதில் எல்லா விவரங்களும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாக்குச்சாவடி விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணினா வாக்காளர் பட்டியல் வந்துடும். இதில் வாக்காளர் அட்டை எண், வாக்காளர் பெயர், அவங்களுடைய தந்தை பெயர், வீட்டின் பாலினம், அவங்களோட புகைப்படம் மட்டும் இருக்காது. மற்ற எல்லா விவரங்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் ஓட்டர் லிஸ்ட் வந்து டவுன்லோட் செய்து உங்களோட நேம் இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம்.